ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம். இந்த ஃபேஸ் க்ரீமை போடுறதுனால உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், கருவளையம், மங்கு, தழும்பு, முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், அப்புறம் வெயிலில் போய் கருத்த முகம் எல்லாமே உங்களுக்கு பழைய கலரும் வந்துடும். இன்னுமே நல்லா பிரைட் ஆயிரும், ஷைனிங்காக சாஃப்டாக பிரைட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மிக எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் சைடு எஃபெக்ட் 100% வராது. எல்லாமே இயற்கையான முறை தான். சரி, நம்ம எப்படி இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு நான் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்ததாக இருக்கணும். தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பழத்தை நம்ம முகத்தில் போடும்போது நம்மளோட முகம் நல்லா ஷைனிங்காக ஆயிரும். சீக்கிரமே நம்மளோட முகமே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அந்த மங்கு, தழும்பு அது எல்லாமே போயிடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது தக்காளி தான். நல்ல பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும். இதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முகம் உடனே பளிச்சுன்னு ஆகிறதுக்கு, நம்ம முகத்தில் இருக்கிற இந்த சோர்வெல்லாம் நீங்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம தக்காளியும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம இப்போது வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் பழமுமே நம்மளோட முகத்தை சீக்கிரமே நல்லா ஷைனிங் ஆக்கிரும். அந்த முக சுருக்கத்தை சீக்கிரமே நீக்கிரும். நல்ல ஒரு 10 வயது குறைந்தது போல் உங்களுக்கு தோற்றம் ஏற்படும். இப்போ அடுத்தது இதில் நம்ம லெமன் தான் எடுத்திருக்கோம். ஆஃப் லெமன் எடுத்திருக்கோம். அது எல்லாமே பிழிஞ்சு விட்டுடலாம். அப்படியே லெமனும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை சீக்கிரமே நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஃபேஸ் க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் சேர்த்துறது காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கோம். இந்த பாலுமே உங்களோட முகத்தை ரொம்ப ஷைனிங்காக சாஃப்டாக ஆக்கிறதுக்கும், அந்த கரும்புள்ளிகள், கருவளையம், மங்கு, தழும்பு, முக சுருக்கம் எல்லாத்தையுமே சீக்கிரமே நீக்கக்கூடியது. இதில் போடுற 4 இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு முகத்தை சீக்கிரமே பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கும், நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு ஹெல்த்தியை தரக்கூடியது. ஹெல்த்தியாக இருந்தாலே நம்ம ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளம் வராது. நான் கைகள்லையே அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கைகளை கழுவிட்டு எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த சுருக்கங்களும் இருக்காது, நல்ல ஷைனிங்காக பிரைட்டாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் க்ரீம் நம்ம போட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வீக் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட் 100% வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.